ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸ் ஆனதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிவோர்ஸ் ஆனதை பற்றி அவங்க 2 பேரும் நல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேலு சைந்தவி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துருக்கிறாங்க. ப்ரெக்னன்சி அப்போது அவங்க எவ்வளோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருந்தாங்க, அது ஜிவி எப்படி கிட்ட கன்வே பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ்க்கும் சைந்தவிக்கும் 2013 மேரேஜ் ஆனாலும் அவங்களுக்கு 2019 தான் மகள் அன்வி பிறந்தாங்க. அப்போது சைந்தவி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கல்யாணம் ஆனவுடனே ப்ரெக்னென்ட் ஆகலை, நான் கொஞ்சம் நாள் டைம் எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் ஒரு மேரேஜ் லைஃப்பை பற்றி எங்களுக்கு ஒரு புரிதல் வரணும்னு சொல்லிட்டு அந்த டைமை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேலு ஒரு 30 டேஸ் நான் வந்து கழிச்சு நான் வந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் டெஸ்ட் பண்ணுறத யார்கிட்டையுமே சொல்லலை. ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், மாமனார் மாமியார் ஆகட்டும், இல்லை அப்பா அம்மா ஆகட்டும், யாருக்குமே சொல்லலை. இதை பண்ணி கன்ஃபார்ம் ஆனால் சொல்லிக்கலாம், இல்லை நான் டெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் எக்ஸைட்மெண்ட்டை அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் எடுத்தேன். அப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாச்சு. கிட்டத்தட்ட அந்த கார்டு ஃபுல்லாகிற வரைக்கும் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அப்புறமேலு 2 கோடு வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமேலு இது ஜிவி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் பார்த்தப்போ ஒரு 6:00 ஆச்சு. அப்போது 6:00 அப்படிங்கிறது ஜிவி பிரகாஷ்க்கு மிட் நைட்டு. அவர் வந்து அப்போ திட்டுவார், அவரை இது டச் பண்ணாலே அப்போ திட்டுவார். காலையில் ஒரு 11-12க்கு தான் அவர் எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ போய் நான் அவர்கிட்ட சொல்லும்போது, யார் ப்ரெக்னென்ட்டு, எதுக்கு ப்ரெக்னென்ட்டு, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு போத்தி தூங்கிட்டாரு. எனக்கு அப்போ செம்ம பல்பாக போச்சு. அப்புறமேலு ஹாயாக ஒரு 11:00 எழுந்திரிச்சு வந்துட்டு, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனால் இது கனவா, இது என்ன அப்படி சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேட்டார். கனவெல்லாம் இல்லை, இது உண்மைதான், நான் தான் ப்ரெக்னென்ட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஷாக்காகி பார்த்தாரு. இந்த மாதிரி தான் நான் ஒன்று பண்ண போய் அது ஒன்று நடந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி தான் என்னுடைய ப்ரெக்னன்சி விஷயத்த நான் அவர்கிட்ட கன்வே பண்ணினேன். அதுக்கப்புறமேல் பாப்பா அன்வி பிறந்த அப்புறமேல் நாங்கள் 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். பாப்பாவுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹைப்பர் ஸ்டேட்லேயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரெக்னென்சியை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை சைந்தவி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க. மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.